ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 11/1/2024 வியாழக்கிழமை. நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் மார்கழி மாதம் 26ஆம் நாள். தக்ஷாயன புண்ணிய காலம் அமாவாசை. கீழ்நோக்கு நாள். கர்ப்போட்ட நிவர்த்தி. அனுமத் ஜெயந்தி. திருப்பூர் குமரன் நினைவு தினம். லால் பகதூர் சாஸ்திரி நினைவு தினம். தேசிய சாலை பாதுகாப்பு வாரம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு. அதற்கு பரிகாரம் தைலம். அதாவது இன்றைய தினம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால், அதாவது தொழில் நிமித்தமோ இல்லை உத்தியோகம் நிமித்தமாகவோ இல்லை சில முக்கியமான காரணங்களுக்காகவோ தெற்கு திசையை நோக்கி நீங்கள் பிரயாணம் போகணும் அப்படின்னா, அதுக்காக வண்டி எடுக்கும்போது ஆஃபீஸ் போகிறதுக்கெலாம் பார்க்க வேண்டாம். சாதாரணமாக பிரயாணம் அப்படின்னாலே ஒரு ரயிலில் போயிட்டு ஒரு ஊருக்கு போகிறதுக்கெலாம் இன்றைக்கி தெற்கு திசையை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லை போய்த்தான் ஆகணும் அப்படின்னா கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் தலையில் நல்ல கவனிங்க, கொஞ்சம் ஒரு சொட்டு இல்லை 2 சொட்டு தலையில் தேய்ச்சின்ட்டு போங்க. உங்கள் பயணங்கள்லாம் வெற்றிகரமாக நிறைவேறும். தனுசு லக்னம். இருப்பு 45 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:33 மணிக்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று மாலை 6:31 மணி வரை அமாவாசை, அதன் பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று மாலை 6:52 மணி வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம். நாமயோகம் இன்று இரவு 7 மணி 3 நிமிடங்கள் வரை வியாக்காதம், அதன் பின்பு ஹர்ஷனம். கரணம் இன்று காலை 7:17 மணி வரை சதுஷ்பாதம், அதன் பின்பு மாலை 6:31 மணி வரை நாகவம், அதன் பின்பு கிம்ஸ்துக்கிடம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:32 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரோகிணி மற்றும் மிருக சீரிஷம். இந்த 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரையிலுமான அற்புதமான செவ்வாய் கோரில் திருப்பித் தருவது உத்தமம். இன்று வியாழக்கிழமை என்பதால் குரு மகான்களின் வழிபாடும் நவகிரகங்களில் உள்ள புத்திரக்காரகராகிய ஸ்ரீ குரு பகவான் வழிபாடும் சுபிக்ஷத்தை தரும். அதை விட இன்னைக்கு இன்னொன்று என்னென்னா அமாவாசை. இந்த மார்கழி மாதம் வர்ற அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு மாதமும் வர்றது ஒவ்வொரு விசேஷங்கள். இந்த மார்கழி மாதம் வர்ற அமாவாசை ரொம்ப 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 விசேஷம். ஏன்னா இன்னைக்கு தான் ஹனுமத் ஜெயந்தி, ஏன்னா ஆஞ்சநேயர் ஜெயந்திங்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் தந்தையார் இல்லாதவங்க தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். எள்ளும் தண்ணியுமா தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். தந்தையார், பாட்டனார், முப்பாட்டனார், அதேமாரி தாயார், அவளோட மாமியார், அவளோட மாமியார், அந்த 3ஐயும் சொல்லி கோத்திரம் சொல்லி நீங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோத்திரம் இருக்கும். சிவகோத்திரம் இருக்கும், விஷ்ணு கோத்திரம் இருக்கும், இல்லைன்னாக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிஷிகளோட கோத்திரம் இருக்கும். அதெல்லாம் சொல்லி நீங்கள் எள்ளும் ஜலமும் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக செய்யுங்கோ. சில பேர் கேட்குறா, நான் எனக்கு அப்பா அம்மாலாம் இருக்காங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் எள்ளு இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தாராளமாக முன்னோர்களை வழிபாடு பண்ணலாம். உங்கள் தாத்தா பாட்டி யாரெல்லாம் இல்லையோ அவங்களெல்லாம் நீங்கள் அந்த பித்ருக்களெல்லாம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப முன்னேற்றத்துக்கு, அதுவும் உங்கள் வாரிசுகள்லாம் நன்னா இருக்கிறதுக்கு, ஒரு முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக அந்த பித்ருக்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி இன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி அப்படிங்கிறதுனால ஹனுமான் வழிபாடு கண்டிப்பாக அந்த ஹனுமானோட 108 நாமாவளி சொல்லுங்கோ. இல்லைன்னா ராம 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 ராமான்னு ஒரு 108 தடவை சொன்னாலே ரொம்ப அற்புதம். ஸ்ரீராமஜெயம் 108 எழுதுங்கோ. ராமநாமம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஹனுமான் இருப்பார்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஏன்னா இந்த ஹனுமான் எல்லாருமே இந்த பூலோகத்தை விட்டு, ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருகுணர், சீதா எல்லாம் இந்த பூலோகத்தை விட்டு போகும்போது ஆஞ்சநேயரும் கூப்பிட்டாலாம். அப்போ அந்த ஆஞ்சநேய சுவாமி சொன்னாலாம், இல்லை இல்லை நான் வரல,
ஏன்னா அங்கே வந்து ராமநாமம் கேட்க முடியாது. இங்கே பூலோகத்தில் யாரெல்லாம் ராமநாமம் சொல்லிட்டு இருக்காங்களோ அந்த ராமநாமத்தை கேட்டுட்டே நான் இங்கே சுவாசம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து சிரஞ்சீவி, இன்னும் அழிவு கிடையாது. அதனால் நான் இங்கேயே இருந்து இந்த பூலோகத்தில் இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் யாரெல்லாம் ராமநாமம் சொல்லிட்டு இருக்காளோ அங்கெல்லாம் நான் இருந்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை நான் செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியை கொடுத்தாராம். இங்கே இருக்காருன்னு ஒரு ஐதீகம். அதனால நம்ம ஸ்ரீராம ஜெயம் சொல்ல 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 ஆஞ்சநேயரோட சக்தி நமக்கு கிடைக்கும். ஆஞ்சநேயரோட ஒரு அனுக்கிரகம் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: குரு மேஷராசியிலும், கேது கன்னிராசியிலும், சுக்கிரன் விருச்சிக ராசியிலும், சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சந்திரன் தனுசு ராசியிலும், சனி கும்ப ராசியிலும், ராகு மீன ராசியிலும் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சூப்பர். சந்திராஷ்டமம் போய் நேத்திக்கே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமான நாள் தான். உங்களோட எண்ணங்கள் வெற்றி அடையும் நாள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பூசல்கள் விலகும். குடும்பத்தில் சுபிக்ஷமான போக்கு தென்படும். மனதில் இருந்து வந்த கவலைகள் அகலும். எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் இனிமையை தரும். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சங்கடமும் இருக்கும். ஆனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் அந்தளவுக்கு பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வாகன பயணம் அப்படின்னா கண்டிப்பாக எச்சரிக்கை வேணும். ஹெல்மெட்லாம் கரெக்டாக போட்டுக்கணும். ஏனோ தானோலாம் போட்டுக்கூடாது. அதேமாரி பெட்ரோல் இருக்கான்னு பார்த்துக்கணும். பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நடந்துக்கக்கூடாது. கணவன் மனைவி குடும்பம் இதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாகும். அதனால் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் கண்டிப்பாக மேலதிகாரிகளை நீங்கள் அனுசரித்து தான் போகணும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் சில நேரங்களில் இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் மனதளவில் சிறு சிறு குறைகள் ஏற்பட்டு நீங்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் எந்த ஒரு புது முயற்சியிலும் இன்றைய தினம் ஈடுபட வேண்டாம். அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைத்தது நிறைவேறும் நாள். அருமையான நாள். இப்போ சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு ஃபேவராக இருக்கார். அதுவும் குரு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார். இங்கே நினைச்ச காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். மனதளவில் இருந்து வந்த குறைகள் நீங்கும்.
உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றலுடன் செயல்படக்கூடிய நாள். பகையுடன் ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல சந்திரபகவான் இன்னைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கார். அற்புதமான ஒரு நாள். அமாவாசை வர இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். உங்களோட பவர் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் நுணுக்கமாக ஆராய்ஞ்சு அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு நாள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பூசல்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை அருமையாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் ஓயும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். எனதருமை சிம்மராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும் நாள். பஞ்சமஸ்தானமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். அற்புதமான ஒரு நாள். குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். அதுவும் குழந்தைகள் ஸ்கூலில் ஒன்று கல்வியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு இருப்பா, இல்லைன்னா விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்பா. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆசிரியர்கள் இந்த மாதிரிலாம் சொன்னா அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் குடிகொள்ளும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகம் அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக பல நல்ல திருப்பங்களுடன் நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையிலேயே ஜில்லென்ற செய்தி வந்து சேரும் நாள். சூப்பர். ஏற்கனவே பனி கொட்டின்னு இருக்கு. மார்கழி மாதம். இதில் நீங்கள் வேற காலையில் ஜில்லுன்னு ஒரு செய்தி வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அற்புதமான ஒரு நாள்னு சொல்ல வரேன். இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் அற்புதமாக நிறைவேறும். சிலருக்கு பொன்பொருளாடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அதுக்காக காலையில் எழுந்தோடனே ஃபோனை எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நம்மளோட கடமைகளை தான் செஞ்சுட்டு இருக்கணும். சரியா? அடுத்தபடியாக கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தினர் சந்தோஷமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகளுக்கு உற்றார் உறவினர்களின் வருகையால் இல்லம் களைகட்டி இருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரியத்துடன் செயல்படக்கூடிய நாள். 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். தனுசு ராசியில்
குரு பகவானின் பார்வை பெற்று தைரியத்துக்கு குறைச்சல. சந்திர பகவானோட பார்வை சந்திர பகவான் அவரோட பார்வை குருவுக்கும், குருவோட பார்வை சந்திரனுக்கும் இருக்கு. எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இன்னைக்கு நிறைவேறும். மனதளவில் இருந்து வந்த ஒரு சில தொய்வுகள் அகலும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் தைரியமாக செயலாற்றுவார்கள். இல்லத்தரசிகள் உடன்பிறப்புகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் அற்புதமான பல அதிரடியான திருப்பங்களுடன் அதிரடியாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையான சூழ்நிலை குடும்பத்தில் நிகழும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பதிலா மன மகிழ்ச்சி ஏற்படும் மன மகிழ்ச்சி நிறைந்த நாள். தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் பார்வை பெற்று பலமாக சஞ்சரிக்கிறார். அதனாலே தனவரவு தாராளமாக வந்து சேரும். இல்லத்தினருக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். இல்லத்திற்கு தேவையான சில அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். கவலைப்படாதீங்க. ஏன்னா ராசிக்குள்ள சந்திர பகவான் இருந்தாலும் குருவோட பார்வையை வாங்குறாரு. உங்க ராசிநாதனோட பார்வையை இன்னைக்கும் வாங்குறாரு. அதனாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக பண்ணுறது நல்லது. கணவன் மனைவிக்கு சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் நிதானமான போக்கை கடைபிடிக்கவும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கவனமாக செயலாற்றுவது உச்சிதம். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் புது முயற்சியில் ஈடுபட வேண்டாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் இனிமையாகும் நாள். 12ஆம் இடமாகிய அயனசயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று பலமாக சஞ்சரிக்கிறார். இன்னைக்கு ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்னைக்கு இனிமையாக அமையும். ஊர் மாற்றம், நாடு மாற்றம், வீடு மாற்றம் இதெல்லாம் இன்னைக்கு அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான சூழ்நிலை குடும்பத்தில் நிகழும். இல்லத்தரசிகள் குதூகலமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். இடமாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப் பெருமான். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிகள் குவியும் நாள். இன்னைக்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் பார்வை பெற்று பலமாக சந்திருக்கிறார்.
அதனாலே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறதுனால வெற்றி தானே, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அப்படின்னு பாட போறேன். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு உண்டாகும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் கூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் வந்து சேரும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை குடும்பத்தில் நிகழும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிற மலர் நிலம் வணங்க வேண்டியது ஓம் துர்க்கை அம்மன். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும் நாள். கலர்ஃபுல் டே. எல்லா நாளும் கலர்ஃபுல்லாக இருக்காது, சில நாள் அந்த மாதிரி அமையும். அதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கணும். 10ஆம் இடமாக ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்துட்டு உங்களுக்கு சில அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். உங்களோட ராசிநாதன் குரு பகவான் நேராக அவர் தான் பார்க்குறார். அதனாலே உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். அந்த பொறுப்புகளை அற்புதமாக செய்கிறதுனால உங்களோட எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை அருமையாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் கூடலாம் உற்றார் உறவினர்களின் வருகையால். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.